Hi friends, welcome to Creative Zone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஆரி வர்க் மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் இல்லாம ஒரு கோலம் சிக்கு கோலம் போட்டு அதில எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 7 புள்ளி அந்த மாதிரி வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 7 புள்ளி வெச்சுக்கோங்க. Next 5 3 1 இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோலத்தை போட்டு எடுத்துக்கங்க फ्रेंड्स. சோ எல்லா பக்கமும் கோலத்தை போட்டு எடுத்து முடிச்சுக்கலாம். நம்ம கோலம் போட்டு ஃபுல்லா finish பண்ணிட்டோம். So next வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மெட்டீரியல் என்னன்னா ஆன்டிக் பீட், sugar beads, நார்மல் thread, ஆரி நீடில். இது வச்சு தான் நம்ம வந்து இந்த டிசைன் பண்ண போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த புள்ளி வச்சோம். சோ அந்த புள்ளில வந்து ஆன்டிக் பீட் பெரிய சைஸ் வந்து எடுத்துக்கங்க. கரெக்ட்டா அந்த புள்ளில வந்து நம்ம வந்து அந்த ஆன்டிக் பீட் வந்து கொடுத்துக்கணும். போட்டு லாக் பண்ணி எடுத்துக்கங்க. சோ ஃபுல்லாவே இந்த மாதிரி நீங்க ஆன்டிக் பீட் கொடுத்துக்கங்க फ्रेंड्स. இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ்க்காக இந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லலாம். இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவுக்குலாம் போடலாம். அவ்வளவு அழகா வரும் இந்த டிசைன். ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் புள்ளி வச்சோம் அந்த 7 புள்ளிக்கு அந்த 7 பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறோம். சோ இந்த மாதிரி 1 by 1 பீட்ஸ் ஃபுல்லாவே நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து sugar bead எடுத்துக்கலாம். நம்ம அந்த கோலம் வரைஞ்சோம். சோ அந்த கோலத்து மேலேயே அப்படியே sugar bead கொடுத்துக்கலாம் அந்த லைன் மேலேயே. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப sugar beads வந்து ரெண்டு ரெண்டா கொடுத்துக்கலாம். ஃபுல்லா இதே மாதிரியே நம்ம வந்து இந்த sugar beads கொடுத்து நம்ம எப்படி வரைஞ்சிக்கிறோமோ அதே மாதிரியே இந்த sugar beadsம் கொண்டு போணும். அந்த லைன் மேலேயே கொண்டு போனோம்னா நமக்கு நம்ம வரைஞ்ச டிசைன் வந்துரும். நம்ம இப்ப ரவுண்ட் பண்ணிக்கலாம் அத. ஃபுல்லாவே இப்ப நம்ம இந்த மாதிரி தான் போட்டு எடுத்துக்கணும் फ्रेंड्स. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் வந்து ஒரு பிகினர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இது ஒரு ஐடியாஸாக இருக்கும். அவங்களுக்கு என்ன போடுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்தமாரி இந்த டிசைன்லாம் எடுத்து போடலாம். ஸோ போட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.